நம் பின்னாடி பேசினவர்கள் முன்னாடி, in front of those who spoke at the back of us, நம் பின்னாடி பேசினவர்கள் முன்னாடி கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, மக்களின் பழக்கம் என்னன்னா பின்னாடி பேசுறது. கர்த்தரின் பழக்கம் என்னன்னா இந்த பின்னாடி பேசினவர்கள் முன்னாடி நம்மளை கனம் பண்ணுவது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அநேக நேரத்துல we feel hurt, we feel depressed, and the pain is too much when we hear about what people have spoken about us. நம்மை குறித்து என்ன பேசுனாங்கன்னு கேள்விப்படும் போது அப்படியே நம்ம இருதயம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. இவங்களாயா பேசுனாங்க, நம்ம முன்னாடி நல்லா தானே பேசுனாங்க, பின்னாடி போய் இப்படி பேசுனாங்க, நம்ம இருதயம் எல்லாம் உடைஞ்சு போயிடுது பிள்ளைகளை. Many times we don't have an answer. Many times we feel we have to give them back. சில நேரத்துல நான் இந்த மாதிரி பேசிட்டாங்களே, அவங்கள கூப்பிட்டு ஒரு 4 வார்த்தை கேட்டணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். சில நேரத்துல பதில் சொல்றதுக்கே நம்மளுக்கு இல்ல. தேவப்பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்ய வேணும்னா, பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்ல, நம்முடைய பொறுப்பு இல்ல. நம்மை குறித்து பின்னாடி பேசும்போது நாம் கர்த்தரிடத்தில் பேசுவோம், நாம் கர்த்தரை அதிகமா ஆராதிப்போம். பதில் சொல்லுவது கர்த்தரின் பொறுப்பு. அவர் நம்மை அவர் முன்னாடி கனப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.